ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். உடலே உயிரே நிகழ்ச்சியில் பாரம்பரிய சித்த மற்றும் வர்ம மருத்துவர் டாக்டர் செந்தில்குமார் நம்முடைய இருந்திருக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இன்றைய காலகட்டங்களில் பலர் உடல் பருமனோட சுற்றுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் வெயிட் லாஸ்க்காக பலவிதமான பணங்களை செலவு பண்ணுறாங்க. அப்போது இன்ஸ்டண்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற விளம்பரங்களை நம்ம பார்க்குறோம். சித்த மருத்துவம் வெயிட் லாஸ் குறித்து என்ன சொல்லுது சார்? சார், சித்த மருத்துவத்தில் வெயிட் லாஸுக்கு ஆக்சுவலாக ஒபிசிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 5-6 விஷயம் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நிறைய விஷயம்னும் போது கரெக்டாக பண்ணணும், அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வெயிட்டு எதனால் போடுறது? வெயிட்டு அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத டைமில் சாப்பிட்றது, இந்த ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதில் நாட்டம் ஜாஸ்தி, டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றது, புரியுதுங்களா? 3வது என்ன வேணால் வயிற்றில் அப்படியே காங்கிரீட் போடுற மாதிரி போடுவாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எங்கே போய் சேரும்னு கேட்டால் ஃபேட்டு, கொலஸ்ட்ரால் இதில் போய் லாக் ஆகிடும். ஒன்ஸ் ஃபேட்டு கொலஸ்ட்ரால் லாக் ஆக ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? உடம்பு ஆட்டோமேட்டிக்காக பர்மன் போட ஆரம்பிக்கும். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சித்த வைத்தியத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன சின்ன யோகா பண்ணலாம். 2வது நேரத்துக்கு சாப்பிட்ணும். சாப்பிட்றது கூட பார்த்திங்கன்னா அரை வயிறு தான் இருக்கணும். கிடைக்கிதுன்னு சொல்லி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டுறது இப்போ இன்றைக்கி ஃபேஷன் ஆகிடுச்சு. காலைல சாப்பிட்றது, மத்தியானம் சாப்பிட்றது, இந்த பீஸா என்னென்னவோ சொல்கிறாங்க சார். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் எங்கே போய் சேருது எல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிற்றில் தான் போய் உட்காரும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். அதாவது கொஞ்சம் பசிக்கு சாப்பிட ஆரம்பிக்கணும். இப்போ இன்றைக்கி எல்லாம் பார்த்தா பசிக்கு யாரும் சாப்பிட்றதில்ல, ருசிக்கு தான் சாப்பிட்றது எல்லாம். அப்போ என்ன ஆகுது? உங்கள் ருசி சாப்பிடும்போது தேவையில்லாத விஷயங்கள் போகுது, டைஜஷன் சரியாக இருக்கிறதில்ல, இதனால் தூக்கம் கூட வராமல் போகுது, புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? உங்களுக்கு அப்படி இப்படி பிறண்டு படுக்கும்போது உடம்புல டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னும் போது ஃபேட் சேர ஆரம்பிக்கும். இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டால் நல்ல தண்ணி குடிக்கணும் ஃபஸ்ட்டு. 2வது கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்ணும். மெயின் ஃபுட் நேரத்துக்கு சாப்பிட்ணும் மெயினாக. இப்போ சப்போஸ் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க, 4 மணிக்கு கண்டது கிடச்சது சாப்பிடுவாங்க, சரிங்களா? அது மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். எத்தனை மணிக்கு? ஒரு 9:30க்குள்ளே சாப்பிட்ணும். அது யாரும் பண்ணுறதில்ல, அவங்க டைமு, அவங்க இஷ்டம், அந்த மாதிரி பண்ணுறாங்க. இதனால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் உங்கள் உடம்பு ஏறிக்கிட்டு போகும். ஸோ இப்போது தொடர்ச்சியாக இந்த காலகட்டங்களில் இந்த தொப்பையால் பாதிக்கப்படக்கூடிய எண்ணிக்கை நிறைய இருக்குது. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 நபர்களும் இந்த தொப்பையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக பல்வேறு இடங்களில் ட்ரீட்மெண்ட்டை இப்போது இன்ஸ்டண்ட்டாக இந்த குடலில், அதாவது குடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணி குறைக்கிறேன் விளம்பரங்களெல்லாம் பார்க்குறாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பின்னடைவுகள் என்ன சார்? ஆக்சுவலாக அது பண்ணக்கூடாது. நான் சித்த மருத்துவம் சொல்கிறேன், ஜென்ரலாகவே சொல்கிறேன். எதுக்கோசரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், உடம்புல நீ தேவையில்லாத கழிவை சேர்க்குற அப்படின்னும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க பார்க்கணும். இதில் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தொப்பை இருக்குது, ஒன்றும் இல்லை, இடுப்பு இப்போ 46ன்னு வச்சுக்கோங்க சைஸு. இவனுக்கு 40 சைஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் 10 நாளில் எப்படி சார் ஆகும்? புரியுதுங்களா? இப்போ உடம்பை எந்த அளவுக்கு ஏற்றுறீங்களோ அந்தளவுக்கு குறைக்கிறது 4 பங்கு கஷ்டம். இன்றைக்கி நீங்கள் 10 கிலோ வெயிட் போடலாம் ஒரு மாதத்தில். அந்த 10 கிலோ வெயிட்டை குறைக்கிறதுக்கு இட் வில் டேக் 1 இயர், 1 வருஷம் கூட ஆகலாம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் உடலை வருத்தினா மட்டும்தான் ஒரு சில விஷயத்தை பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இப்போ வயிற்று பெருசாக போச்சு எனக்கு அப்படின்னீங்கன்னா வாங்க, சித்த மருத்துவம் இல்லை, நான் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். பட் இவன் என்ன பண்ணுறாங்க? ஒரு 4 நாள் பண்ணுறது, கண்ணாடி பார்க்குறது, டாக்டர் சரியில்லை வேறு டாக்டர் பார்க்கலாம். மினிமம் ஒரு 3 மாதம் வரைக்கும் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும், நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் அங்கே போய் பண்ணிக்கிறது நாளைக்கு அவஸ்தை தானே சார், கஷ்டம் தானே சார். இப்போ தேவையில்லாத ஒரு விஷயத்தை நம்ம நம்மளா ஆட்டோமேட்டிக்காக போகிறது எப்படி இருக்குது, அதுவாக எடுத்து போகிறது எப்படி இருக்குது. இதுதான் வித்தியாசம் சித்த மருத்துவத்துக்கும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும். சார் கண்டிப்பாக. இப்போது இது ஒரு புறம் இருந்தாலும் இந்த உடல் பருமனால் பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள், என்னென்ன நோய்கள் எல்லாம் அவர்களை வரக்கூடிய உடம்பு குண்டாக. ஆமாம், உடல் பருமனால் அவர்களுக்கு வரக்கூடிய நோய்கள் எல்லாம் சார், பிளட் சர்க்குலேஷன் சீராக இருக்காது உடம்புல, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 2வது கண்டிப்பாக நரம்பு பிரச்சனை இருக்கும், உட்காந்தா எழுந்துக்க முடியாது, கால் வலி, முட்டி வலி, கழுத்து வலி, ஸ்பைனல் ப்ராப்ளம், புரியுதுங்களா? உடம்பு குண்டாக இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வரும். 2வது இது வந்துடுச்சு அப்படின்னீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா தலைக்கு தலைகாணி வச்சுக்காமல் படுங்க, தரையில் படுங்க. தரையில் இல்லை, ஒரு பாய் போட்டோ ஒரு பெட்ஷீட் போட்டோ தரையில் படுத்து உருளலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப கம்மியாக ஏறாது, உடம்பு ஏறாது, அதுக்கப்புறம் குறையிறது கொஞ்சம் கம்மியாக குறையும். சிம்பிளாக பண்ணிக்கலாம். பட் இவங்க அதை பண்ணாமல் வேறு பார்த்து இப்போ 80 கிலோ இருக்கிறது 90 ஆக்கிடுறாங்க, 95 ஆக்கிடுறாங்க. லாஸ்ட்டாக நான் எடையை குறைக்கணும், நான் என்ன பண்ணணும் கேட்டால் என்ன பண்ண முடியும்? அப்போ டயட் இருக்கக்கூடியவர்கள் உடல் பருமனை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க தரையில் படுக்கணும். கண்டிப்பாக. அது மாதிரி டயட்டு நான் பார்த்தா உடம்பை குறையிறதுக்கும் டயட்டுக்கும் 1% கூட சம்மந்தமே இல்லை சார், நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா இப்போ டயட் ஃபுட்டுன்ட்டு இப்போ அது பண்ணுறாங்க சார், நம்ம அதை பற்றி எதுவும் பேச விரும்பல. நான் என்ன சொல்கிறேன், நைட்டு ஆழ்ந்த நிதிரை,
ஒன்று. ரெண்டாவது, காலைல தூங்கி எழுந்த உடனே மோஷன் போயிடணும் ஃப்ரீயாக. சரிங்களா? இது 2 இருந்ததுனாலே உடம்புல கொழுப்பு சேராது சார். சிம்பிள். நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த காலத்துலலாம் காலைல 4 மணிக்கு எழுந்து, இன்றைக்கி எல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் அந்த டாய்லெட்லாம் இருக்குது. கிழனிக்கு ஓடுவாங்க காலைல 4 மணிக்கு இருட்டோட. என்ன சார் வந்தது ப்ராப்ளம் அவனுக்கு? எத்தனை பேர் தொப்பையோடு இருந்தான் அப்போல்லாம்? இப்போ உங்கள் தாத்தா அவங்க அப்பாலாம் தொப்பையோடு இருந்தாங்களா? இல்லை. அன்றைக்கும் உழைப்பு தானே. இன்றைக்கி டெக்னாலஜி நிறைய இருக்குது. இதில் வந்து உடம்பை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஒன்றுமே இல்லை டெக்னாலஜி. என்ன உழைப்பு, நேரம் தவறாமல் இருந்தாங்க சில விஷயம்லாம். அதை வந்து ஒரு 50% ஃபாலோ பண்ணுங்கள். 50% ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி கேளுங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். பொறுமை தான். அர்ஜென்ட்டில் முடியாது. நீ உடம்பு வந்து ஒரு வருஷத்தில் 20 கிலோ ஏற்றிட்டு நான் 3 நாள் 4 நாள் 5 கிலோ குறைக்க முடியுமா? இப்போ அப்படியே நம்ம மாதத்துக்கு உடலில் குறைக்கணும்னா அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. இப்போ 50 வயசு இருக்கக்கூடியவங்க இப்போ 55 கிலோ இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சராசரி வெயிட் என்ன சார் இருக்குது சார்? இப்போது ஒரு உங்களுக்கு வந்து ஏஜ் என்ன? இப்போ 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. 30 இயர்ஸ் உங்களுக்கு. உங்கள் ஹைட் வந்து 5.6ன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் ஏஜுக்கு 60 கிலோ வரைக்கும் இருக்கலாம். 60 to 65 kgs ஈஸியாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து வெயிட்டில் வந்து 2 விஷயம் இருக்குது. போன் வெயிட் ஒன்று இருக்குது, சதை வெயிட் ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? இப்போ போன் வெயிட் இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது. சில பார்த்தா 80 கிலோ இருப்பான், பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க. புரியுது? வெயிட்டுங்கிறது பார்த்தா முகம், இந்த கை, இந்த கால், இதில் தான் தெரியறது உங்களுக்கு. லேடிஸ்க்கு பின்னாடி அந்த தொடையெல்லாம் கூட தெரியும் உங்களுக்கு, பெருசாகிட்டு அதில் தான் வெயிட் தெரியுறது உங்களுக்கு. இப்போ ஏஜ் பேஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு 30 இயர்ஸாக தாராளமாக 60 கிலோ வரைக்கும் இருக்கலாம். நல்ல கரெக்டான பாடியாக இருந்ததுன்னா. 65 70 இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது 60 மேக்ஸிமம் நான் சொல்கிறது உங்களுக்கு. இப்போ 55 வயசு இருக்குது, 60 வயசு ஆகிடுச்சு ஒருத்தருக்கு. 60 வயசில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு 70 kgs 65 இருந்ததுன்னா ரொம்ப சேஃப். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த 40-45 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த உடல் பருமன் அதிகம். கண்டிப்பாக. ஏன்னா வயது சென்றவர்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒல்லியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய எடை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது அது வந்து அவங்க கணக்கிடப்படுவதில்லை. இன்னொன்று அதில் வந்து அவங்க முக்கியத்துவம் செலுத்துறது இல்லை, கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ 40 வயசில் பார்த்தீங்கன்னா 102 கிலோ இருக்காங்க, 103 கிலோ. நான் பார்க்குறேன் எவ்வளோ பேஷண்ட்ஸ் வராங்க. சின்ன வயசு 38 வயசு 87 கிலோ இருக்காங்க, 90 கிலோ இருக்காங்க. ஸோ இதனால் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஏதோ உடம்புல ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, சரியாயிடும். குண்டாக இருக்காங்க அப்படின்னீங்கன்னா 2 மாத்திரை சாப்பிட்டாலும் எடுக்காது அவங்களுக்கு, 3 மாத்திரை சாப்பிட்டாலும் எடுக்காது. ஹெவி டோஸ் ஆகிடும். சைடு எஃபெக்ட் வேறு மாதிரி போகும். ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும் அவங்களுக்கு. புரியுதுங்களா? குண்டாக இருக்கவங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் நீங்கள். ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளமெல்லாம் வரும். அதனால் வந்துட்டு நீங்கள் குண்டாக இருக்கிறத கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சி ஏற்படுத்து. கண்டிப்பாக. இப்போ இந்த ஃபேட்டி லிவர்ன்ட்டு விளம்பரம்லாம் நிறைய. ஆமாம் சார். இந்த ஃபேட்டி லிவர் உடைய அதாவது அது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது சித்த மருத்துவம் என்ன சொல்லுது சார்? சித்த மருத்துவத்தில் ஃபேட்டி லிவர்கள் ஒரு சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. ஒன்று, காலைல தண்ணி குடிங்க எழுந்த உடனே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பிட்லாம். நல்லா தயிர் நிறையா சாப்பிடுங்க. அப்புறம் சாம்பார் வெங்காயம் இருக்குது இல்லையா, நிறைய சேர்த்துக்கோங்க. அது கீரைகள் நிறைய சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக ஃபுட்டில் நீங்கள் எடுக்க உங்களுக்கே தெரியாமல் அது குறைஞ்சிட்டு போகும். இன்றைக்கி பண்ணுற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுங்களா? வெயிட் லாஸ் பண்ணணுன்றவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு வே மிஷின் வாங்கி வச்சுக்கிறான் வீட்டில். காலையிலே சாயங்காலம் டெய்லி எடை போடுறது. புரியுதுங்களா? பிபி சுகர் மிஷின் வாங்கி வச்சுக்கிறான். காலையில் சாயங்காலம் பிபி எப்படி இருக்குன்னு இதே தான் சார் அவன் பண்ணுற தப்பு. இப்படி இருக்கும்போது வந்து அவன் மென்டாலிட்டி மைண்ட் செட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவாக தான் வேலை செய்யும், பாசிட்டிவாக வேலை செய்யாது. இப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. லிவரில் வந்துட்டு டயபெட்டிக் தான் ஃபேட்டி லிவர். புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். பட் கன்சல்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் சரி ஒரு பெரிய லெவலில் தான் போயிடுறான். வயிறில் இந்த இடத்துல வலிக்குது, ஒரு ஸ்கேனு, டாக்டர்ஸ்க்கு ஒரு சாதாரணமாக பேசுங்க. என்ன பண்ணணும், ஃபுட்டில் என்ன பண்ணலாம். நமக்கு இன்றைக்கி ஆகாரத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கான் கடவுள். கீரைகள் கொடுத்துருக்காங்க. யார் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி? இதெல்லாம் எடுத்தாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள், இன்னர் ஆர்கன் இருக்குது இல்லையா, உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள், ராஜ உறுப்புகள், அதெல்லாம் பலமாக இருந்தாலே வியாதி இல்லை சார். கண்டிப்பாக சார். உங்களுடைய தகவலுக்காக மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.